ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போறதில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல தெரிவிச்சிருக்கிறாரு. எதனால இதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் வைப் ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. உலக நாயகன், உங்களின் நாயகன், ஆண்டவர், சினிமாவின் செல்லப்பிள்ளை, இந்த மாதிரி கமல்ஹாசன் சாருக்கு நம்ம பெயர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். புதுசு புதுசாக வார்த்தைகள் உருவாக்கி அவருக்கு வந்து ஒரு பட்டமாகவே வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சினிமாவில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பிக் பாஸ் சீசன் இது வரைக்கும் 7 சீசன் வந்து முடிஞ்சிருக்கு. 7 சீசனுமே கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. இன்கேஸ் கமல் சாருக்காகவே நிறைய பேர் வந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் நானும் ஒருத்தர், ஆண்டவர் ஃபேன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நானுமே வந்து கமல் சாருக்காக தான் வந்து பிக் பாஸே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் பண்ணுற அந்த இதெல்லாமே வந்து அப்கோர்ஸ் நமக்கு வந்து பிடிச்சது. ஸோ இந்த சீசன் வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் பேட் மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் பேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். ரொம்ப கனத்த இதயத்தோட இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன். இந்த 7 வருஷ ஜேர்னியில் எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. நிறைய சினிமா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த சீசன் பிக் பாஸை என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா உங்கள் வீட்டிலலாம் வந்து நான் வந்து சேர்ந்தேன். அதுக்கு வந்து எனக்கு கோடான கோடி மக்கள் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் ஒரு வெற்றியடைந்த ஷோவை வந்து நம்ம தமிழ் சீசனில் இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஷோ இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்னோட லேர்னிங் இருக்குல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்த விஜய் டிவி ஹோல் டீம், பிக் பாஸ் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த சீசனும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கமல் சார் அவருடைய அந்த போஸ்ட்டை வந்து போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஒரு சேடான நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி கமல் சாருக்காக பிக் பாஸ் பார்க்குற ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மை. உண்மையாகவே கமல் சார் வாரம் அந்த சனிக்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, எலிமினேஷன் கார்டு காமிப்பாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த வாய்ஸ்லாம் வந்து பயங்கரமான எனர்ஜி இருக்கும். அந்த ஒரு சில சீசன்கள் வந்து கமல் சாருக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, சிம்பு சார் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாமே வந்து செமையாக வந்து பேசினாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் கமல் சார் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க, பெர்மனெண்ட்டாக ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்களா, இல்லை இந்த சினிமாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் பிக் பாஸ்க்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக மக்களோட வாழ்க்கையில் ஒரு 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 கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வருஷத்துக்கு ஒருக்க நடக்குது. நிறைய பேர் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதன்மையாக வந்து பிக் பாஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மை. அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஹோஸ்ட் பண்ண கமல் சார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிக் பாஸை பார்க்குற எதிர்பார்க்கிற ஆடியன்ஸோட ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அப்படி இருக்கையில் இதுக்கப்புறம் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டான டெசிஷன் தான் ஆண்டவரே. ஏன்னா உங்களுக்கு வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறது, ஆண்டவர் அப்படின்னாலே சினிமா தான். பிக் பாஸ்லாம் வந்து அது அப்புறம் தானே, சினிமா தானே ஆண்டவருக்கான அந்த ஒரு அடித்தளம், அதான பேஸு. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். இன்னமும் நீங்கள் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில், உலக சினிமாவில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு நிறைய புது விதமான டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா கமல் சார் தான் இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாக்களில் அதிக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். கமல் சாரோட ஒரு படத்துலையுமே ஒரு புதுவிதமான அப்கிரேட் வந்து இருக்கு, நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் இந்த டெசிஷன் எடுத்தது கரெக்டு தான், நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணுறோம், சினிமாவை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆகிய ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சைட் பிக் பாஸோட ஃபேன்ஸ் எல்லாமே ஐயோ நாங்கள் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், உங்களோட வந்து குறும்படம் போடலாமா, உங்களுக்கான எலிமினேஷன் கார்டு இது, உள்ளே போங்க வெளியில் வாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிற அந்த கட்டளைகள் எல்லாத்தையுமே வந்து கேட்கறதுக்கு வந்து செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இதுக்கப்புறம் இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 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 வருத்தமான ஒரு செயல். பட் பரவாயில்ல, சினிமாவில் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே இருக்கே. வருஷத்துக்கு ஒரு நம்ம பார்க்க போகிறோமே. இப்போ ரீசெண்டாக கூட ரிலீஸ் ஆன இந்தியன் 2ல் வேற மாதிரி தாத்தாவாக வந்து கலக்கியிருப்பாரு. ஸ்ட்ரக் லைஃப் ஷூட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுவுமே வந்து பயங்கரமாக வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மணி சார் சொல்லவா வேணும், சிம்பு சாரும் அதில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது டபுள் டமாக்கா ட்ரிபிள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஸோ அப்படி இருக்கையில் ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கும் வருத்தமாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பிக் பாஸ் சீசன்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் சாரை தாண்டி ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிம்பு சார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து செமையாக பண்ணாங்க. ஆனால் கமல் சார் அளவுக்கு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. கமல் சார் பெர்ஃபெக்ட், இவங்களும் பெர்ஃபெக்ட் தான், ஆனால் கமல் சார் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆச்சு இல்லையா? இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன்ஸை இந்த ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணா இல்லை இந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. எனக்கு ஒரு சில நபர்கள் மைண்டில் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க. அது நீங்களே சொல்லுங்க, உங்களோட கருத்து ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுங்க, அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் காதல், எங்கேயும் காதல், எங்கேயும் காதல். என்னது நான் மூடுக்கே வரலடா. டைம் குடுறா. விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச நானே கட் பண்றேன். அடுத்ததாக ட்ரங்க் போராளே ட்ரங்க். போராளே ட்ரங்கா? அது ரொம்ப ஈஸியா இருக்கும். போராளு காதல சொல்லி போராளு நெஞ்ச திருடி போராளு போராளு நெஞ்ச திருடி போராளு உனையே தடிக்க விழுந்துடுறா. அதெல்லாம் மட்டும் நினைச்சிருக்கேன் இருந்தும் நெஞ்சுக்குள் தீயா வச்சு போராளே சொல்லி போராளே நெஞ்ச திருடி போராளே மச்சி சொல்லு மச்சி. அந்த மூஞ்சில இருக்கிற 300 எக்ஸ்பிரஷன் தான் சார் ஹைலைட். Actually you can sing drunk. சொல்லிடல. தப்பான சாங் கொடுங்க. ஆமா சார். Thank you guys. So இப்போ crying come on. ஏய் இவனுக்கு crying என்ன பண்ணும்? நங்கை சமயா இருக்கும். How do I even cry and sing? Think of your married life. அழ வரும். Guys, you can't make me laugh. You have to. That is your problem, not our problem. நாங்க என்ன பண்ணுவோம்? Yeah, exactly. Cry because you're laughing. பாட்டு. That brings another point. எங்க பேண்டோட நடிகர் பெரிய நடிகர் திலகம். எங்க நடிகர் திலகம். சாரி வள்ளியே சக்கர வள்ளியே மல்லியே சந்தன மல்லியே மல்லியே பகல பள்ளியே நங்காய் நிலாவின் தங்காய் மங்காய் நீதானே செங்காய் பாவாய் என் தோழி ஆவாய் பூவாய் நிற்காத தீவாய் மந்தாக்கினி மங்கனினி சிந்தாமணி வா வா ஏ அம்சவேணி ஏ பௌர்ணமி மாரதினி மிருதாலினி சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் வைப் ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.